ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன எபிசோட் பார்த்தீங்களா? ஏதாவது இருந்த எபிசோடில் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அந்த ப்ரொமோ பார்த்தோன்னே நான் சொல்லிட்டேன். வினோத் ப்ரொமோ, சாண்ட்ரா அழுகிறது, அப்புறம் டான்ஸ் மேரத்தான், இதெல்லாம் நான் ப்ரொமோ பார்த்தோன்னே சொல்லிட்டேன். அந்த வினோத் ப்ரொமோலாம் வரும்போது அந்த டீ பஞ்சாயத்து தான், அப்படி அதை தான் திருப்பியுமே வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்போ ப்ரொமோவில் வராத அந்த நைட்டில் தூங்குற அந்த பஞ்சாயத்து உங்களுக்கு ப்ரொமோவில் வருதோ வரலையோ அதே எபிசோடில் வரப்போது. ஏன்னா வேறு எபிசோடில் வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோ சொல்லும் போதே நான் இதையும் சேர்த்து சொல்லிட்டேன். 10 மினிட்ஸ் வீடியோவாக போட்டேன். இப்போ உங்களுக்கு ரெண்டுத்தையுமே சேர்த்து கட் பண்ணி ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் இன்றைக்கான எபிசோட். ஸோ டோட்டலாக எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் அந்த டான்ஸ் மேரத்தான் அதையுமே எஃப்ஜே கண்டுபிடிக்கல அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு எபிசோட் ஃபுல்லாக வந்துச்சு. அதுக்கப்புறம் திவ்யா பாருவோட விஷயங்கள் அதுலேயுமே அவள் சொல்லிவிட்டு அவள் ட்ரிகர் பண்ணுறதுக்காக தான் அவள் கேம் ஆனால் என்னோடய கேம் அப்படின்னு இந்த இடத்துல தான் பாரு கேம்லேருந்து டவுன் ஆகுறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ எப்பயுமே பாரு கேம் ஆடும்போது அவள் என்ன கேம் ஆடுறா அப்படின்னு மற்றவங்களுக்கு ப்ரிடிக்டே பண்ண முடியாத வகையில் தான் இவ்வளோ நாள் அவள் கேம் இருந்தது. இப்போ நான் போய் திவ்யாவை நோண்ட போகிறேன், திவ்யாவை ட்ரிகர் பண்ண போகிறேன். அப்போ அவங்க அதுக்கு ஒரு ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுதான் என்னோட கேம் அப்படின்னு அப்பட்டமாக அந்த ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜியை சொன்ன இடத்துலேயே பாரு அவங்களோட கேமை லூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னோட விஷயம். ஸோ யாருமே அதை சொல்லாமல் நம்மளோட கேம் என்னவா இருக்குன்னு தெரியாத வரைக்கும் தான் அந்த பவர் நம்ம கையில் இருக்கும். ஸோ நம்மளோட கேமை மற்றவங்க ப்ரிடிக்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ நம்ம கேமை நம்மளே ஸ்பாயில் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதுக்கான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா அரோரா கேம் என்னவா இருந்ததுன்னு இப்போ வரைக்கும் தெரியல. ஃபஸ்ட்டு துஷார் கூட லவ் கண்டென்ட்டு இல்லை ரியல் லவ் என்னமோ ஒன்று. அதுக்கப்புறம் எல்லா ஜென்ஸ் கூடவும் அவங்க ஒரு கேம் ஆடுறாங்க, மேனிப்புலேஷன் கேம். அதை பற்றி நான் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் பாரு கூட ஒரு ட்ரையாங்கிள் கேம் ஆடினாங்க. பாரு காமரதன் கூட. காமரதன் கிட்ட அவங்களுக்கு ட்ரூ லவ்லாம் கிடையாது. ஆனால் அந்த ட்ரையாங்கிள் கேம் வச்சு ஒரு 3 வாரம் ஓட்டினாங்க. இப்போ பார்த்தா அதுலேருந்து வெளியில் நிஜமாகவே கேமுக்காக தன்னோட பொட்டென்ஷியலை போடுற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி இன்றைக்கி ஃபுல்லாக அவங்க டான்ஸ் ஆனது. எஃப்ஜே கண்டுபிடிக்கல. அவங்க லேட்டாக கண்டுபிடிச்சாங்க, பிடிக்கல. பட் ஆனால் அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் விக்ரமை ஸ்க்ரீனில் காட்டி லைவ்லேயே ஆகட்டும், அதுக்கப்புறம் எபிசோட்லேயே ஆகட்டும் லைவில் காட்டி எபிசோட்லேயும் காட்டி எபிசோடில் குட் ஜாப்னு பிக் பாஸ் கிரேட் ஆட்டிடியூட் அப்படின்னு பாராட்டுற அளவுக்குலாம் நீங்கள் அதை ஹைலைட் எபிசோடில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா உள்ள லைவ்லேயே நான் பார்த்துருப்பேன். இவங்க சாங்ஸ் கண்டுபிடிக்காத அப்போவே அரோரா பிக் பாஸ் கிட்ட கேட்பாங்க, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடுறோம் பிக் பாஸ், குட் ஜாப் சொல்லுங்கள். ஏன்னா நடுவில்லாம் தண்ணிலாம் வாங்கி குடிச்சிருப்பாங்க ரொம்ப தாகமாக இருக்குன்னு சொல்லி. ஏன்னா அது 2 ஹவர்ஸ்க்கு மேலே லைவில் போச்சு, 2.5 ஹவர்ஸ் போச்சு. அவருமே அந்த டைம் சொல்லியிருப்பார் உங்களுக்கு 1 ஹவரில் அப்படின்னு சொல்லும்போது அது ரிப்பீட்டட் மோடில் போச்சு அந்த சாங்ஸு. ஸோ அதில் டயர்ட் ஆகிட்டு தண்ணிலாம் கேட்டிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க ஹவுஸ்மேட்ஸு. அப்போ குட் ஜாப் சொல்லுங்கள், அந்த பிரேக்கில் குட் ஜாப் சொல்லுங்கள் பிக் பாஸ் அப்படின்னு அதாவது அவங்க டொப்பமைன் வேணும்ல. ஏன்னா அவங்களுக்கு யாராவது பாராட்டிகிட்டே இருக்கணும், கொண்டாடிட்டே இருக்கணும், தனக்கான அட்டென்ஷனை கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறத அதை தான் அப்பப்போ கொடுத்து உட்கார வைக்கிறாங்க. அந்த என்னமோ சொல்லுவாங்களே, தடவி உட்கார வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. நாய்க்குட்டியை தடவிட்டே இருந்தால் அதுக்கு அது தான் ரொம்ப பெருசு அப்படின்னு நினச்சிக்குமோ அந்த மாதிரி கதையாக இவங்களுக்கு இந்த டொப்பமைனை கொடுத்து தான் அந்த டீம் உட்கார வைக்கிறாங்கன்னா முதல்ல 5 வாரம் பருப்பு சாதமும் நெய் சாதமும் கொடுத்து சம்பளத்தையும் கொடுத்து உட்கார வச்சாங்க. துஷார் கூட லவ் கண்டென்ட் பண்ணாங்க, வேற ஒன்றும் பண்ணலை. அதுக்கப்புறம் துஷாரை வெளில அமிச்ச துஷார் இப்போ புரியுது அவங்களுக்கு துஷார் எதுக்கு வெளில அமிச்சாங்க? இந்த அம்மாவை ஷைன் பண்ணுறதுக்காக தான் அந்த பையனை வெளில அமிச்சாங்க. ஸோ இன்றைக்கி இது எபிசோடு ஆரம்பித்ததே துஷார் கிட்ட தான் ஆரம்பிச்சது. அந்த பையன் துஷார் கிட்ட 2 வாட்டி மைக்கு கழட்டிட்டு பேசி அந்த பையன் கேப்டன்சியே போச்சுன்னு சபரி அரோரா கிட்ட சொல்கிறதுலேருந்து தான் இன்றைக்கி எபிசோடே ஆரம்பிச்சதுன்னா அப்படி உனக்கு துஷார் பற்றி கமருதீன் பேசினா அவ்வளோ கோவம் வந்துடுது. துஷாரோட லவ் கண்டென்ட்டை யாராச்சும் எடுத்து பேசினா உனக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகிடுது, அவ்வளோ ஃபீலிங் ஆகிடுது, அவ்வளோ எனக்கு அப்படின்னு சொன்ன நீ இன்றைக்கி அதே லவ் கண்டென்ட்டையோ இல்லை அதே மைக் விஷயத்துலையோ அவன் ஏன் மைக் எடுத்தான்ற விஷயத்துலையோ மைக் எடுத்ததுனால அவன் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேமை விட்டே போயிட்டான் அந்த கேப்டன்சியும் போய் அப்படின்னு சொல்லும்போது அப்போ உனக்கு ஏமா கோவம் வரல, நீ ஏமா சிரிச்ச அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் நம்மளுக்கு வருதுன்னா ஆப்வியஸாக அதுவும் அவளோட கேம் தான். அப்படியே அடிச்சுக்கிட்டு அழறாள் துஷார்னு சொல்லும்போது எனக்கு இரிட்டேட் ஆகும், எனக்கு ஹர்ட் ஆகுது கமருதுன்னு. அவள் எப்போ பாரு அதை சொல்கிறா அப்படின்னு இதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு விஜய்ஸுமே அதான் அந்த ஹோஸ்ட்டுமே சொல்லிட்டாரு, துஷார் பற்றிலாம் ஏன் பேசுகிறீங்க, வெளில போன கண்டஸ்டன்ட் பற்றி ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு. இப்போ வெளில போன கண்டஸ்டன்ட் பற்றி தான் சபரி பேசுகிறாரு. அங்கே அதை சிரிச்ச அரோரா துஷாருக்கு உண்மையாக இல்லை அப்படிங்கிறதும் தெரிஞ்சிச்சு. ஸோ அது அவங்களோட லவ் கண்டென்ட் மட்டும்தான், உண்மையான கண்டென்ட் இல்லை. அதே மாதிரி கமருதீன் கூட அவங்க இருக்கிறதுமே அது ஃப்ரெண்ட்ஷிப்போ ஏதோ ஒன்று ஆமத்தான், அதுவும் உண்மை கிடையாது, அதுவும் கேமுக்கான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு 5 வாரம் தன்னை சாஃப்டாகவே காட்டிக்கிட்டு இருந்த விக்ரம் இப்போ மார்க்கிங் புல்லிங் எல்லாமே பண்ணும்போது அதை இது என்னோடது, இதோட கேம் ஸ்ட்ராட்டஜின்னு அவர் சொல்லவே கிடையாது எங்கேயுமே. இது நான் சாதாரணமாக கலாய்க்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு பாரு புட் டவுன் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களுமே. நேற்று லைவ்லையுமே பார்த்தீங்கன்னா அரோராவும் விக்ரமும் சொல்லுவாங்க, இந்த வீட்டில் நம்மள 2 பேரை தான் எல்லாரும் சாஃப்ட் கார்னர் நம்மளுக்கு இருக்குது சாஃப்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தான் இருக்கிறதுலே புள்ளியாக தெரியிறோம். என்னது இருக்கிறதுலே நம்ம தான் தெரியிறோம்ல, நம்ம தான் புள்ளியாக இருக்கும் இருக்கிறதுலே அப்படின்னு சொல்லி
அரோராவும் விக்ரமும் வந்து அந்த பெட்ரூம் இவங்களுக்குன்னே ஒரு குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்பிசம்குள்ளே பேசுவாங்க. அங்கே சபரி, கனி எல்லாருமே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து விக்ரம் சொல்லுவோம், நோ 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 அதை சொல்லாத, புள்ளின்னு நம்ம சொல்லக்கூடாது. அது எப்படி சொல்லணும்னா கலாய்க்கிறோன்னு சொல்லணும். எப்படி புள்ளி என்னவா சொல்லணுமாமா, கலாய்க்கிறோன்னு சொல்லணுமாமா, காமெடின்னு சொல்லணுமாமா, அது காமெடியில் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு ஹியூமர் அப்படின்னு சொல்லணுமாமா அப்படின்னு சொல்லி தான் மக்களை மண்டையை கழுவி வச்சிருக்கிறது, உள்ளே இருக்கவங்கள மண்டையை கழுவி வச்சிருக்கிறது. ஆனால் இவங்க பண்ணுறது புள்ளின்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறதுல இவங்க தெரிஞ்சு தான் பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை இவங்க லைவ்ல பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒன்னாரில் வரமாட்டேது. புல்லிங்கிற ஒரு வார்த்தை நாங்கள் அதை தான் பண்ணுறோம், ஆனால் அதை கலாய்க்கிறோங்கிற பேரில் பண்ணுறோம் அப்படின்னு இவ்வளோ தெளிவாக பிளான் போடுற அரோரா விக்ரமோட விஷயங்களை நீங்கள் ஒன்னாரில் காட்டுறதில்லை. இன்னொரு விஷயம், இப்படி எல்லாரும் இத்தனை வகையான ஸ்ட்ராட்டஜி பண்ணும்போது அது மற்றவங்களுக்கு புரியுது புரியலங்கிற இடத்துல பாருவோட விஷயம், பாரு எல்லாரையும் இந்த கேமை தான் பாரு எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்போஸ் பண்ணிருந்தா. அவன் வந்து காமெடின்ற பேரில் டார்க் காமெடி பண்ணுறான், மாக்கிங்ன்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நான் ஜாலிக்கு பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். அரோரா வந்து ஒரு கேம் ஆடுறா, கனி வந்து ஒரு குரூப்பிசம்னு ஒரு கேம் ஆடுறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் இவ்வளோ நாள் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்த பாரு இப்போது அவளோட கேம் ஸ்ட்ராட்டஜியை அப்பட்டமாக திவ்யா விஷயத்தில் நான் வந்து அவளை வந்து இப்போ ட்ரிகர் பண்ண தான் போகிறேன், கண்டென்ட் கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு அப்பட்டமாக சொல்லி பண்ண இடத்துலே பாரு உன் கேமை நீ லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாரு ஃபேன்ஸ் எங்களுக்கு இதை தவிர வேறு எதுவுமே பேசுறதுக்கு இல்லை. இப்போ வந்து இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா அந்த ட்ரையாங்கிள்லவோ இல்லை அவன் மேலே அவன் வச்சிருக்க ட்ரூலவோ ஏதோ ஒன்று அந்த விஷயத்துக்குள்ளே அதை விட்டால் கூட எங்களுக்கு வந்து நீ கொடுக்குற கண்டென்ட்டோ நீ ஆடுற கேமோட ஸ்டைலோ நீ உன்னோட பெர்ஸ்பெக்டிவில் அந்த கேமை பார்க்குறதுமோ எங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தது பேசுகிறதுக்கு. ஆனால் இப்போ உங்ககிட்ட எங்களுக்கு பேசுகிறதுக்கே எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீ கண்டென்ட்டே கொடுக்க மாட்டேற. இன்றைக்கி திவ்யாவோட விஷயங்களை நீ ஆரம்பித்த விதமும் வந்து கண்டென்ட்டுக்காக நான் அப்பட்டமாக சொல்லிட்டு பண்ணும்போது அங்கே வந்து நீ டவுன் ஆகிற பாருன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி பாரு எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு பழைய பாரு வரணும். ஆனால் பழைய பாரு வருவாளான்னு தெரியல. இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா ஓட்டிங்கில் அவளுக்கு டவுன் ஆகிட்டு இருக்குன்னு எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவள் கேமை அவள் தான் காப்பாற்றிக்கணும். இல்லை அவள் கேமை காப்பாற்றணும்னா அடுத்த வாரம் அவள் வீட்டிலேருந்து யாராவது வரும்போது இன்ஃபேக்ட் அவள் அம்மா கண்டிப்பாக வந்தே ஆகணும். அவள் கேம் என்னவா இருக்குது இல்லை என்னவா இருந்தது இப்போ ஏன் அது இல்லை அப்படிங்கிற இடத்துல அவளை அந்த ஃபயர் மோடு கொண்டு வர. அதே மாதிரி அந்த வீட்டில் மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் இவளை மட்டம் தட்டும் போது அது லைவ்லேயோ இல்லைனா வந்து அங்கங்கே கிளிப்பிங்ஸ்லேயோ சோஷியல் மீடியாலேயோ பார்த்து அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஒரு ஜென்ஸ் வந்து அந்த வீட்டுக்கு வரணும். அவங்க அம்மா கண்டிப்பாக வரணும். அவங்க அம்மா கூட ஒரு அக்கா மற்ற அந்த ஃப்ரெண்டு ஒருத்தங்க கொடுத்தாங்களே ஹிண்ட் ஃபேமிலி இது வரும்போது பாருக்கு அந்த மாதிரி ஒப்புக்கு சப்பானி எல்லாம் வேணாம், ஒரு ஃப்ரெண்டோ அக்காலாம் வேணாம், ஒரு ஜென்ஸ் வரணும். அவளுக்கான சப்போர்ட்டை கொடுப்போம். நீங்கள் இதுக்கு மேலே அவளை மார்க் பண்ணால் ட்ரிகர் பண்ணால் நீங்கள் அவளுக்கு பின்னாடி என்னென்னலாம் இது வரைக்கும் இதுக்கப்புறம் கூட கிடையாது. ஏன்னா இதுக்கப்புறம் கேம் முடிய போகுது 4 வீக்ஸில் ஆப்வியஸாக. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாருவை பற்றி பின்னாடி என்னென்ன சபரி பேசியிருக்கான், என்னென்ன விக்ரம் பேசியிருக்கான், விக்ரம் கனி என்னென்ன பேசியிருக்காங்க, கமருதீன் என்ன பேசியிருக்கான், கமருதீன் அரோரா என்ன பேசியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து அவன் வினோத் என்ன பேசியிருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சுபிக்ஷா என்ன பேசியிருக்கா அவளை நெகட்டிவ்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த மாட்டு சாணின்னு சொல்கிற விஷயத்தில் எஃப்ஜேவும் அரோராவும் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு அந்த வீட்டு ஆம்பளைங்களையும் சரி பொம்பளைங்களும் சரி பாருவை பற்றி என்னென்னலாம் தப்பாக பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஆங்கிளில் அதை போட்டு உடைக்கிற விதத்தில் ஒரு ஜென்ஸ் வந்து ஒரு அவள் ஃபேமிலியிலேருந்து வரணும். அவங்க அம்மா கண்டிப்பாக வரணும். அவங்க அம்மா கூட அவளோட அண்ணனோ தம்பியோ கண்டிப்பாக வந்து எங்கள் வீட்டு பொண்ணு இப்படிலாம் பேச உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது, கேமாக பாருங்கள், அவளை ஏன் பர்சனலாக இப்படி கார்னர் பண்ணிங்க, அவளுக்கான பர்சனல் விஷயங்களை அவளுக்கான கேரக்டர் அனாலிசிஸ் ஏன் இப்படி பண்ணிங்க, அவளை கேரக்டர் அசாசினேட் பண்ணியிருக்கீங்க பின்னாடி அப்படின்னு கேள்வி கேட்குற இடத்துல அந்த வீட்டிலேருந்து ஒரு ஜென்ஸ் வரணும். அப்போ தான் இவங்களோட குட்டு வெளிப்படனா. போன சீசனில் ஜாக்குக்கு அவ்வளோ விஷயங்கள் நடந்தப்போ ஜாக்கோட லவர் உள்ளே வரும்போது முத்துக்கு ஒரு பயம் இருந்திருக்கும். தீபக் அதுக்கப்புறம் வந்து ஜாக் கிட்ட பெருசாக வந்து கார்னர் பண்ணியிருக்க மாட்டார் ஒன்று. இன்னொன்று அர்ச்சனா சீசன்லேயுமே வந்து என் பொண்ணு இப்படி பேசியிருக்கீங்க பின்னாடி இவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்னு ஜாக் அர்ச்சனாவோட அப்பாவும் அம்மா வந்திருப்பாங்க. இருந்தாலும் அம்மா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு அருண் முத்து விஷயங்கள்லையுமே வந்து அருணோட அப்பா வந்து கேட்டிருப்பாரு, இந்த மாதிரி வந்து முத்து செஞ்சது மட்டும் சரியா, அருண் பண்ணது மட்டும் தப்புன்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிற இடத்துல தீபக்கை கேட்டிருப்பாரு. அப்படின்லாம் சொல்லும்போது ஸோ இந்த இடத்துல ஃபேமிலி ஆடியன்ஸாக உள்ளே வரவங்க, அவங்க ஃபேமிலியிலேருந்து வர்றவங்க, அவங்க ஆடியன்ஸாக வெளியில் அந்த ஷோ லைவில் பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் தன்னோட வீட்டு பொண்ணுக்கோ பையனுக்கோ பின்னாடி மோஸ்ட்லி இந்த சீசன் ஃபுல்லாகவே பாரு மேலே தான் போச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். வெளில சோஷியல் மீடியாவில் அவங்க கண்டிப்பாக அதை பார்த்துருப்பாங்க. இது வரைக்கும் அவளுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணாத அவள் ஃபேமிலி இந்த ஃபேமிலி ரவுண்டு வரும்போது அவளுக்காக உள்ளே வந்து இவ்வளோ விஷயங்கள் பாரு உனக்கு பின்னாடி நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் இல்லை பிக் பாஸ் கண்டிப்பாக அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. போன வாட்டியே வந்து
உங்களுக்கு எதாவது கேட்கணுன்னா யாரையா கேட்கணுன்னா கேளுங்கன்னும் போது தான் தீபக் ஒய்ஃப்லாம் வந்து அருணை கிழிச்சிருப்பாங்க, அப்புறம் அர்ச்சனா பேசியிருப்பாங்க. ஸோ சாரி, அர்ச்சனா இல்லை, அதுக்கு முந்தின சீசனில் அது அர்ச்சனா அப்போல்லாம் வந்து எதுவுமே இவங்களா தான் பேசியிருப்பாங்க அர்ச்சனா சீசன். ஆனால் போன சீசனில் தான் பிக் பாஸ் வந்து உள்ளே வர கண்டஸ்டன்ஸ் நீங்கள் யார்கிட்ட என்ன கான்ஃப்ளிக்ட் இருக்கோ பேசலாம்னு சொல்லும்போது நிறைய பிரச்சனைகள் வெளில வந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அருண் முத்து விஷயங்கள் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாக் விஷயங்கள், ஜெஃப்ரி பற்றி வந்து அவளோட ஃப்ரெண்டு சொல்லியிருப்பா, ஜாக்கோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது ஜெஃப்ரி இவ்வளோ பேசியிருக்கான் அவனை பற்றி பின்னாடி அப்படின்னு சொல்லும்போது இந்த வாட்டியும் அதுக்கான சந்தர்ப்பமும் வந்து கண்டிப்பாக எதையோ ஒரு கழகம் வந்து பிக் பாஸ் பண்ணுவாருன்னு சொல்லும்போது பாரு பற்றி கமருதீன் பின்னாடி அரோரா கிட்ட பேசினது. அதே மாதிரி பாருவை நான் சொன்ன ஆங்கிளில் சபரி, எஃப்ஜே, கனி, விக்ரம் ஒருத்தர் விடாமல் எல்லாருமே அவளை பற்றி பேசினது. திவ்யா எல்லாருமே அவளை பற்றி பேசினது. ஏன் சாண்ட்ரா உட்பட, சாண்ட்ரா திவ்யாலாம் ஜெயிலில் இருக்கும்போது என்ன பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாத்தையும் உடைக்கிற விதத்தில் அதை பார்த்துட்டு வந்து அவங்க ஃபேமிலி ஆளுங்க உள்ளே வந்து பாருக்காக ஸ்டாண்ட் எடுத்து இவகிட்ட ஸ்லிப்பர் ஷாட்டாக இதுதான் நீ வந்து ஃபர்ஸ்ட்டில் ஆடிட்டு இருந்த கேம், இப்போ உங்ககிட்ட அந்த ஃபயர் மூட் இல்லை, நீ அந்த கமருதீனை நம்பி ஏமாந்துட்டு இருக்க, அவனே உன்னை பற்றி இவ்வளோ பின்னாடி பேசியிருக்கான், அவன் ஃப்ரெண்டுக்கு தான் நிற்பான், இல்லை அவன் கேமுக்கு அவன் நிற்பான், உனக்காக நிற்க மாட்டான், நீ நினைக்கிற அளவுக்கு அவன் ட்ரூ லவ் இல்லை அப்படின்னு ஸ்லிப்பர் ஷாட்டாக அவளுக்கு புத்தி சொன்னால் மட்டும்தான் அவளுக்கு அது உரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன கத்தனாலும் அது அவளுக்கு தெரிய போகிறதில்ல. அவளுக்கு தெரியிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது. இப்போ நம்ம ஓட் ஃபார் பாருன்னு சொன்னால் கூட எதுக்கு ஓட் பண்ணணும் பாருக்குன்ற லெவலில் தான் அவள் கேம் இந்த வாரம் ஒன்றுமே இல்லைன்னும் போது எப்படி நம்ம கேட்க முடியும் அவளுக்கு ஓட் ஃபார் பாருன்னு? ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த விக்ரம் ஆடின டான்ஸ் அரோரா ஆடின டான்ஸும் வைரல் ஆகும்போது ஆப்வியஸாக விக்ரம்க்கு அரோராக்குமான ஒரு ஹைலைட்டை டீம் கொடுத்து விட்டுட்டாங்க. அதை குட் ஜாப்னு வேறு 1 hourல காட்டி இன்னுமே எக்ஸ்ட்ரா சொல்லி விட்டாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேனே, நேற்று ஒரு டாஸ்கில் பாருவை வின் பண்ண வச்சுட்டு ஹைலைட் கொடுத்துருப்பானுங்க. அது என்னன்னா அந்த